ஹாய் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு பிளேஸ் கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 5. இந்த வீடியோவில் வந்துட்டு நெதர் போர்ட்டல் கட்டியிருப்போம். நெதர் வந்துட்டு நம்ம ஓவர் வேர்ல்டு மாதிரியே இன்னொரு வேர்ல்டு. மொத்தம் 3 வேர்ல்டு இருக்குது மைன்கிராஃப்டில். நெதரு, நார்மல் வேர்ல்டு, நெதரு, எண்டு வேர்ல்டில் தான் உங்களுக்கு மெயினான ப்ளஸ் ரேரான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அது வந்து போக போக பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம முதல்ல நெதர் போர்ட்டல் கட்ட போகிறோம். நெதர் போர்ட்டல் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒப்சிடியன் தேவைப்படும். ஒப்சிடியன் வந்துட்டு வாட்டரும் லாவாவும் கம்பைன் ஆச்சுன்னா ஒப்சிடியன் கிரியேட் ஆகும். லாவான்னு பேச்சிருக்கும் போதே எனக்கு ஞாபகம் வந்தது வந்துட்டு நம்ம மைன் தான், டைமண்ட் மைனு. அங்கே தான் எக்கச்சக்க லாவா இருக்கும். அதனால் சர்றன்னு கீழே போயிட்டேன். கீழே போயிட்டு நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் இப்படியும் லாவா கலெக்ட் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு நீங்கள் நார்மலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லாவா ஃபூல் கிடைக்கும். அந்த லாவா ஃபூலில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நார்மலாக டைமண்ட் பிக்காக்ஸில் மைன் பண்ணலாம். முக்கியமாக வந்துட்டு ஒப்சிடியன் வந்து டைமண்ட் பிக்காக்ஸில் தான் மைன் பண்ணணும். நார்மல் பிக்காக்ஸில், அதாவது அயன் பிக்காக்ஸு, ஸ்டோன் பிக்காக்ஸு, அந்த மாதிரி பிக்காக்ஸில் மைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. கரெக்டான ஒரு இது தேடிட்டு இருந்தால் அங்கே கிடச்சிச்சு. நார்மலாக ஒரு பிளாக்கில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் லாவாவை எடுத்து இந்த ஒரு பிளாக்கு, இன்னொரு லாவா எடுத்து இங்கே ஒரு பிளாக்கு ஊற்றிட்டு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு அந்த லாவாவுக்கு மேலே ஊற்றுற மாதிரி பண்ணோம். லாவாலேயே ஊற்றக்கூடாது. ஒரு பிளாக் எதுனா பார்த்து அந்த பிளாக்கில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அது ஒப்சிடியனாக மாறிடும். அப்புறம் அந்த டைமண்ட் பிக்கர்ஸில் மைன் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த போர்ஷன் வந்துட்டு பாருங்கள். நான் வந்துட்டு ஃபுல்லாக 10 வெப்சைட் உங்களுக்கு தேவைப்படும் போர்ட்டல் கட்டுறதுக்கு. எல்லாம் சரி, எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் கழிச்சுன்னு வந்து பார்த்தா கரெக்டாக வச்சிட்டான். வெடித்தோடனே என் கோழிலாம் எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஹென் ஃபார்மே நாசமாயிடுச்சு. ரொம்ப டேஞ்சரஸான மாப் அது, க்ரீப்பரு. அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. இதில் இவனுங்க வேறு. நம்மக்கிட்ட டைமண்ட் ஸ்வாட் இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதே நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, டைமண்ட் ஆர்மரும் இல்லைன்னா எது செத்துருப்போம் கண்டிப்பாக. எத்தனை பேர் அடிக்கிறானுங்க. நைட்டில் வந்து பெட்டு போட்டு தூங்கிடுங்க. முழிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. என் மென்டல் பீஸே அந்த இடத்துல நான் தொலைச்சிட்டேன். அப்புறம் க்ரீப்பர் அடித்ததில் நம்ம வீடு வேறு பாதி நாசமாக போயிடுச்சு. மைன்கிராஃப்டில் இருக்கிறதுலே பெரிய தலைவலி இந்த தலைவலி தாங்க. ஒரு டைமில் பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சேன்னு வந்து வச்சான் பாருங்கள், தூக்கின்னு போய் விழுவுறேன். டைமண்ட் ஆர்மர் இருந்தாலும் தான் தச்சேன், இல்லைன்னா இந்த செத்துருப்பேன். அப்புறம் நம்ம இடத்த விட்டு வெளியே போன கோழி எல்லாத்தையும் கொன்னுட்டேன். எங்கெங்கேயோ இருக்குது. அப்புறம் நான் என்சான்மெண்ட் டேபிள்லாம் வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் போர்ட்டல் இப்படி தான் கட்டணும். நீங்கள் கார்னர் 4 பிளாக்ஸ் என்ன வேணால் வச்சுக்கலாம். நடுவில் மட்டும் உங்களுக்கு ஒப்சிடியன் தேவைப்படும். நான் கட்டுற மாதிரியே கட்டிக்கோங்க. கீழே 2, மேலே 2, சைடில் 3 வேணும். கார்னர் பிளாக்கை நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ நம்ம வந்து இதை லைட்டன் பண்ணோம். நம்ம லைட்டன் பண்ணலை, அதாவது ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சு இதை எரிய வைக்கணும். இதுதான் ஸ்குவாட் நெதர் இப்படி தான் இருக்கும். நெதரில் என்ன பண்ணுறது, எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.